ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும். தேவனோடு சேருகிற நல்ல நாட்களாய் மாறட்டும். அவர் உங்களிடத்தில் சேருவார். ஆமென். நீங்கள் அவரை சார்ந்து கொண்டால் அவர் உங்களை சார்ந்து கொள்வார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் நிருபத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11:6 தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். கனத்துக்குரிய காலம் சென்ற அருமை ஐயா காமராஜர் ஐயா முதலமைச்சராக இருந்தபோது ஒரு சாதாரண கட்சியை சார்ந்த தொண்டன் தன்னுடைய வீட்டு திருமணத்திற்கு ஐயா நீங்கள் வரணும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். அவர் சொல்லி அனுப்பினார். இப்படி நேரம் ஒதுக்கி எனக்கு வர இயலாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவர் வருத்தத்தோடு போய்விட்டார். திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கார் வந்து நின்றது. கார் வந்து நின்றால் எல்லாரும் ஓடி வந்து சொன்னாங்க, முதலமைச்சர் ஐயா வந்திருக்காங்க, காமராஜர் ஐயா வந்திருக்காங்க. தொண்டர் ஓடி வந்து, ஐயா மன்னிச்சிருங்க ஐயா, நீங்கள் முதல்ல வர்றது தெரிஞ்சிருந்தா நான் உங்களுக்கு வரவேற்பெல்லாம் தடப்படலாம் ஏற்பாடு பண்ணியிருப்பேன். அப்போ அவர் சொன்னார், நான் அதனால தான் நான் வாரேன்னு உன்ட்ட சொல்லலை. ஏனென்றால் நான் வர்றேன்னு தெரிஞ்சால் திரள் கூட்டம் வந்துடுவாங்க, நீ சாப்பாடு செலவுக்கெலாம் என்ன செய்வேன், அதனால் நான் உன்னை தொந்தரவு செய்யக்கூடாதுங்க தான் கட்டாயம் வருவேன்னு எனக்கு தெரியும், அதனால தான் அப்படி சொன்னேன். எவ்வளோ அருமையான தலைவர். அவர் வந்து அந்த மணமக்களை வாழ்த்தி சென்றார் என்று சரித்திரத்தில் நான் படிக்க அறிந்து கொண்டேன். பாருங்க, ஒரு நல்ல தொண்டர் இவன் வீட்டுக்கு நம்ம போகணும்னு சொல்லி இவனுக்கு நம்ம தொந்தரவு கொடுக்கக்கூடாது, செலவழிக்கக்கூடாதுன்னு வந்து மணமக்களை ஆசீர்வதித்து போயிட்டாரே. இப்படி ஆண்டவர் இயேசு யார் தெரியுமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். விசுவாசத்தோடு அவரை தேடும் போது நம்மிடத்தில் சேருகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர்னு விசுவாசிக்க வேண்டும். அவர் வருவார். அவர் வந்து சரியான நேரத்தில் வருவார். அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்வார். அவர் வந்து ஆசீர்வதிப்பார். தேவனை தேடுங்க. காலையிலே தேடுகிறவனை கண்டடைகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. காலை நேரத்தை கர்த்தருக்கென்று ஒதுக்குங்கள். அவரை தேடுங்கள். அவர்களை தேடினால் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. தேடுங்கள், கண்டடைவீர்கள். பலன் அளிக்கிற தேவன். பாருங்க, முதலமைச்சர் போய் ஐயா என் வீட்டுக்கு வரணும்னு சொன்ன போது அவர் மனசுல போகணும்னு ஆசை வந்துட்டு, ஆனா இவனை நம்ம செலவெழுத்து விட்டுறக்கூடாது, இவனை தொந்தரவு செய்திடக்கூடாது, ஒரு பண செலவு செய்யக்கூடாதுன்னு சரியான இடத்துல போய் அவனை ஆசீர்வதித்து வந்த எவ்வளவு அருமையான தலைவர். நீங்க தேடினால் அவர் வருவார். ஆமென். வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலம் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். உம்மை தேட கிருபைதார். தேடுகிற பிள்ளைகள் வாழ்வில் இயேசப்பா இறந்தவர்களை ஆசீர்வதி. இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் அவருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.